சுட்டு எரிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா நடன்னு அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு புது கடையை கண்டுபிடிச்சிருக்கேன் உங்களுக்காக. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ வெளிநாட்டு நண்பர்களுக்கு தெரியும், இந்த ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் இல்லை, நம்ம பொழப்பு நாரி அழகான ஒரு காலை பொழுது. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பொறுமையாக எந்திரிச்சு வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு போய் அழகாக சமைச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி இந்த பூச்சி மருந்து எடுத்து 2 தேய்ச்சி சட்டையில் தேய்ச்சோம்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வரும். இப்போது காலையில் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வர ஆளாக இருந்தால் ஓகே, காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பூசிட்டு போனோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். என்னோட ஆஃபீஸ் மாதிரி என்னோட வேலை மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அன்டைம்லையாக இருந்தாலும் சரி, விடிய காலம் 4, 3, 2ன்னு எப்போ வேணாலும் கூப்பிடுவானுங்க. அப்போல்லாம் குளிச்சுட்டு போக முடியுமா நம்ம? அதனால் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கூப்பிட்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லைட்டாக இந்த பூச்சி மருந்து எடுத்து பூச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும். நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வெயில் காலம் வந்தால் தாண்டா உனக்கு மரத்தோட அருமை புரியும்னு சொல்லிட்டு. வெளிநாடு வந்தாவே சில பேருக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்கலாம். ஆனால் 1004ஆவே இருந்தாலும் பரவாயில்ல, வேப்ப மரம் தாங்க. அது ஒரு குளிர்ச்சி இருக்குல்ல, அது வேற எந்த மரமும் தரல. ஓமானை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல கொடூரமாக தான் அடிக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எந்த சைடு திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு மரங்கள் தான் இருக்கும். சரி, அதை விடுங்க, இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கிழிச்சிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பள்ளிக்கு போயிட்டு நல்லபடியாக தொழுது முடிச்சதுக்கப்புறம் எங்கள் சமையல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கடையை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு பல்ல காட்டி இழிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். என்ன அந்த கடையில் ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், தம்பி இந்த கடையில் தான் தயிர் டப்பா 50 பைசா கம்மிங்கிறாரு. ஏயா, இவ்வளோ வெயிலில் நடந்து அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகி வேர்த்து ஒழுவ இங்கே வந்தா இதுக்கு நான் 100 பைசா கூட இருந்தாலும் அங்கேயே வாங்கிட்டு போயிருப்பேனே. பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா.